ஹாய், இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறதுனால அதிகாலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் வாசல்லாம் தொளிச்சு அழகாக கோலத்தை போட்டுட்டு பூஜை அறையில் வந்து பூஜைக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சு பூஜை பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ இந்த வைகுண்ட ஏகாதசியோட புராண கதை என்ன அப்படின்னா, ஏகாதசி அப்படின்றது ஒரு பெண்மணி தான். அதாவது கிருதாயுகத்தில் முரண் என்கிற ஒரு அசுரன் இருந்தார். அந்த அசுரன் பார்த்திங்கன்னா சிவன், பிரம்மன், விஷ்ணு எல்லா கடவுள்கிட்டையும் தேவையான வரங்களை பெற்று ரொம்ப பலசாலியாக இருந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய தேவர்களையும் முனிவர்களையும் ரொம்ப துன்புறுத்தி வந்தார். இதை கேட்ட விஷ்ணு என்ன பண்ணார் அப்படின்னா, இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட படைகளை எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வான் பண்ணதுனால விஷ்ணுவே வந்து ஒரு நாள் கொல்றதுக்கான ஒரு சூழலை உருவாக்கிட்டாரு. அப்படி கொல்ல வரக்கூடிய அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஷ்ணுவோட திருமேனியிலிருந்து வந்த ஒரு அழகான பெண்மணி தான் அந்த ஏகாதசி. அப்படி அந்த ஏகாதசி வந்து அவங்கள வந்து ஓம் அப்படின்ற நாமத்தினால சத்தமிட்டு அந்த அசுரனை வந்து அழிச்சிட்டாங்க. அப்படி அழிச்சதுனால விஷ்ணு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட திருமேனியிலேருந்து வந்த அன்னைக்கு பிறந்ததுனால வருடத்தில் ஒரு நாள் நம்ம எல்லாரும் விரதம் இருந்து தேவையான எல்லாவற்றையுமே வேண்டிக்கிட்டு அன்னைக்கு ஒரு நாள் முழு மனதோட நம்ம விரதம் இருந்து செயல்படுறோம் அப்படின்னா, அந்த ஏகாதசியை நினச்சி செயல்படுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினச்ச எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுக்கறதுக்கானது தான் இந்த விரத முறை. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.